ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.3ல் இருக்கக்கூடிய 6 சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். எ லிஃப்ட் இன் எ பில்டிங், ஒரு பில்டிங் இருக்குது, அதில் லிஃப்ட் இருக்குது. எ லிஃப்ட் இன் எ பில்டிங் ஆஃப் ஹைட் 90 feet. ஓகே, 90 feet வித் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். அந்த லிஃப்ட்டை சுற்றி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் கிளாஸ் இருக்குது, கிளாஸ் வால்ஸ். இன் டிசெண்டிங் ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங். At the top of the building, the angle of depressions to a fountain in a garden is. இப்போ இதுதான் நம்ம வந்து டாப் ஆஃப் த பில்டிங்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு லிஃப்ட் இருக்குது டாப்பில். ஓகேவா, 90 feet இதனுடைய டோட்டல் ஹைட். இங்கே தான் ஒரு லிஃப்ட் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்குது. உள்ளே போய் நம்ம நின்னோன்னா சுற்றி என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். டிசெண்டிங் ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங். ஓகே, அந்த டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து நம்ம வந்து கீழே பார்க்க போகிறோம். அது டாப் ஆஃப் த பில்டிங், த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு எ ஃபவுண்டைன். இங்கே வந்து ஒரு ஃபவுண்டைன் இருக்கும், ஒரு கார்டனில் ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா, எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இதுதான் லைன் ஆஃப் சைட். பட் இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 degreeன்னு கொடுத்துட்டாங்க. 2 minutes later the angle of depression reduces to 30 degree. ஸோ இது வந்து இப்படி சுற்றிக்கிட்டே போகும்போது ஒரு 2 minutes ட்ராவல் பண்ணோன்னா நம்மளுடைய லைன் ஆஃப் சைட் வந்து சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம வேறு இடத்துக்கு மூவ் ஆயிடுவோம் இல்லையா. இப்போ இங்கேருந்து நம்ம அதே ஃபவுண்டெயினை நம்ம மறுபடியும் பார்க்குறோம். ஓகேவா, அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெடியூசஸ் டு 30 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, இதுதான் 30 degree. ஓகேவா, இங்கே வராது. ஓகே, இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிடுச்சு. இஃப் த ஃபவுண்டைன் இஸ் 30√3 feet ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து 30√3 meter டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ஃபவுண்டைன் அப்படின்னா, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங். அந்த லிஃப்ட்டோட ஸ்பீட் என்ன? எஸ் மீன்ஸ் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 60 degree தான், இதுவும் 60 degree தான். இது 30 degree அப்படின்னா இதுவும் 30 degree தான். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து 2 ட்ரையாங்கிள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே ட்ரையாங்கிளே நம்மளால் வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா, இது மொத்தமாக 90 feet அப்படின்னா இதுவும் தெரியுது, இதுவும் தெரியுது. ஓகே, ஸோ ஏபிசி இதை டீன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை பொறுத்தவரை இது மொத்தமாக 90 feet அப்படின்னா இங்கே வந்து என்ன டிஸ்டன்ஸுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ டிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் எவ்வளோன்னு தெரியாது, எஸ் அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைம் வந்து 2 minutesன்னு தெரியுது. அப்போ அந்த டிஸ்டன்ஸை நம்ம 2sன்னு வச்சுக்க போகிறோம். இதுதான் 2s. அப்போ இது எவ்வளோ இருக்குன்னா இந்த டோட்டல் 90லேருந்து 2sஐ மைனஸ் பண்ணணும், அப்படி தானே. ஸோ மைனஸ் பண்ணது தான் கிடச்சிருச்சு. இப்போ ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு. இன் triangle ABC, in triangle ABC tan theta is equal to opposite by adjacent. Okay, so tan 30 degrees equal to 90 minus 2s by 30√3. so இங்கே 1 by √3 is equal to 90 minus 2s by 30√3. ஸோ இந்த 30√3 நான் இங்கே கொண்டு வந்து இந்த √3 கீழே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 90 minus 2sன்னு வரும். √3 கேன்சல் ஆகி 30 is equal to 90 minus 2s. நம்மளுக்கு 2s தான் வேணும். ஸோ 2s இங்கே கொண்டு வந்துட்டு 90 minus 30னா 2s equal to 16 ஆயிரும். ஸோ s is equal to 60/2. ஸோ s is equal to 30 minutes. அவ்வளோதான், இங்கே எல்லாமே மினிட்ஸ் தான். ஸோ த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் இது வந்து எவ்வளோ அப்படின்னா 30 feet per minutes அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான், 30 feet, ஒரு மினிட்டுக்கு 30 feet வந்து மூவ் ஆகுது, அவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த சம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஒரே ஒரு ட்ரையாங்கிள் அடிச்சு அந்த எஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அங்கே ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் தான் கேட்டிருக்காங்க. அந்த எஸ்ஸை கண்டுபிடிக்க நமக்கு என்ன பண்ணணுங்கிறத அங்கே செய்யணும். ஓகேவா, ஸோ ஒரே ட்ரையாங்கிளை எடுத்து அதே tan theta ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா எஸ் கிடச்சிருச்சு. பட் இது எழுத தெரியணும். ஸ்பீடு இருக்குது, டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பீட் இன்ட்டு டைம் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து 2sன்னு எடுத்துக்கணும். அப்போ இது வந்து 90 minus 2sன்னு தெரியணும். அதை வச்சு நம்ம tan theta அப்ளை பண்ணணும். ஓகேவா, ஓகே.
தேங்க்யூ.